வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். துருவ் ரதேன்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் கூட வைரல் ஆகுறாரு. அது அந்த அவருடைய நேற்று போட்ட ஒரு வீடியோ இன்னைக்கு 5 மில்லியன் கடந்து அந்த வீடியோஸ் போயிட்டு இருக்கு. ஹிந்து முஸ்லிம் பிரெயின் வாஷ்ன்னு சொல்லி அந்த வீடியோ. இப்போ அந்த காங்கிரஸ் மேனிபெஸ்டோ குறித்து இருக்கு. பிரதமர் மோடியினுடைய பிரச்சாரம் குறித்து அந்த வீடியோல இருக்கு. அப்போ அந்த வீடியோ அந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இன்னொரு புறம் அவர் யாரு, அவர் பின்புலத்துல யார் இருக்காங்க, அவர் பின்புலத்துல சர்வதேச நாடுகள் இருக்கு அப்படின்னு துருவ ரதை பிஜேபி ஐடி செல் கடுமையாக விமர்சிப்பதையும் பார்க்கிறோம். அப்ப எது எடுபடும் மக்கள் கிட்ட அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்படி எடுத்துக்கலாம். துருவ் ராத்தியோட ஒரு வீடியோவை நம்ம பார்க்கிறோம். அவர் சில கருத்துக்களை சொல்றார். அது சரி, நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க எனக்கு அனுப்புறீங்க, இப்படி பரவலாக அதை பல பேர் பார்க்குறாங்க என்பதை வச்சுதான் நம்ம சொல்றோம் இத்தனை மில்லியன் மக்கள் பார்த்துருக்காங்க அப்படின்னு. இப்ப இந்த துருவ் ராத்தி போன்று பலரும் 10 வருஷமா சொல்லும் பொழுது அது போச்சா இல்லையான்னு பார்த்தோம். இதுக்கு நேர்மாறாக ஐடி செல் மூலமாக எப்படி ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டா நமக்கெல்லாம் திணிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். எப்படி ஆர்எஸ்எஸ் திரை உலகில் நுழைந்து, சினிமா உலகில் நுழைந்து பல கோடிகளை செலவு செய்து ஒரு பிரச்சார சினிமாக்களை நம்ம கிட்ட திணிச்சாங்கன்னு பார்த்தோம். ஸோ அவை மக்களிடம் எடுபட்டதா? அது காஷ்மீர் ஃபைல் ஆகட்டும், கேரளா ஃபைல்ஸ் ஆகட்டும், சாவர்கார் மூவி ஆகட்டும், மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு எவ்வளவோ இலவசங்களை கொடுத்து பிரதமர் பிரச்சாரம் பண்ணி எல்லாம் திணிச்சாங்க. ஆனால் மக்கள் அதை ஏற்கவில்லை. ஆனால் துருவ் ராத்தியோட வீடியோ இந்த தேர்தல் காலத்திற்கு முன்பாக கடந்த 6 மாதமாக பார்த்தீங்கன்னா மிக பெருமளவில் வைரல் ஆகிறது. அப்போ என்னன்னா, மக்களிடம் சென்று சேர்கிறது. அந்த உணர்வு, என்னிடம் உள்ள உணர்வை அவர் பிரதிபலிக்கிறார் என்பது எனக்கு தெரிந்தவுடன் எனது சக நண்பர்களுக்கும் அப்படிதான், எங்க கிராமத்தில் இருக்கிறவனுக்கும் அப்படிதான் நான் பரப்புகிறேனே, அதுதான் அங்க இருக்கிற உணர்வு. அதிலிருந்து என்னன்னா, இட்ஸ் எ மிரர். சோசியல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கிறது என்ற ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கிறதுடைய ஒரு கண்ணாடி, சமூக கண்ணாடியாக இன்னைக்கு நம்ம அதை பார்க்கிறோம். அந்த வெற்றியை தாக்கு பிடிக்க முடியாமல் அவர் பின்னால் யார் என்று நீங்க சொல்றீங்க, ரைட். இப்போ நான் ஒரு வீடியோவை இன்னைக்கு கொண்டு வர முடியாத நிலையில் இருக்கிறேன். நாளைக்கு நான் ஒரு வீடியோவை கொண்டு வரணும், என் பின்னால் யாருன்னு நீங்க சொல்றீங்க. அமெரிக்கான்னு சொல்லுங்க, பிரிட்டன்னு சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. ஏன் அவர்கள் இந்த பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொல்லுங்க. இது நாள் வரை உலகத்திற்கே நான் தான் வழிகாட்டி, உலகமே என்னை தங்க தாம்பாளத்தில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள்னு சொல்லி விஸ்வகுருன்னு பட்டம் கொடுத்திருக்காங்க என்றெல்லாம் தன்னை பாராட்டி கொண்டு வந்த ஒருவர் இன்றைக்கு உலக நாடுகள் என்னை அன்சீட் செய்வதற்காக வேலை பார்க்கிறார்கள்னு சொல்றார். இது ரெண்டுத்துக்குமே எதை ஒட்டி எதுன்னு சொல்றதுக்கு யாருன்னா ஆள் இருக்காங்களா? உலகமே உங்களை பாராட்டுது, உலகமே உங்களை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உங்களை ஏன் அந்த பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க, கொஞ்சம் காரணங்களை சொல்லுங்க என்று யாராவது கேட்க முடியுதா? ஒரே ஒரு பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறாரா? ஒரு இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவுடைய கேவலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரதமர் ஒரே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட வைக்கலன்றது தான் இந்தியாவினுடைய வீழ்ச்சி. இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. இத்தனைக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு சந்தேகம் அதுல வருது. அதாவது துருவ் ரதேவினுடைய வீடியோ மிகப்பெரிய அளவுக்கு வட மாநிலங்கள்ல இல்ல இந்தியால ரீச் ஆகுது, அவருடைய குரல் எதிரொலிக்குது அப்படின்னா, ஒரு பிஜேபி சார்ந்த ஒரு பாஜக பிரமுகர் சிறுபான்மை அணி தலைவர் எதிரா பேசிட்டாரு, அவர் எதிரா திரும்புறாருன்னு உடனே கைது செய்யறாங்க. ஆனால் துருவ் ரதே என்ற வீடியோ மில்லியன் கணக்குல மக்கள்கிட்ட போய் சேர்ந்து கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிறாங்க அப்படின்னு தெரிந்தும் கூட அப்போ பாஜக எதுவும் அவரை செய்யல அப்படின்னா, அப்ப என்ன, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதை? அவரை எப்படி நீங்க கைது செய்வீங்க? இப்போ ஒரு செய்தி சேனல்ல 1000 விதமான செய்திகள் வருவது போல நடக்கிற நிகழ்வுகளை அவர் சொல்றாரு. இப்போ அவர் ஏறி அடிங்க, இவங்க வீட்டை கொளுத்துங்கன்னு கலவரத்தை தூண்டுறாரா, இல்லை இவர்கள் கூடாதவர்கள் என்று சொல்றாரா? இல்லையே, அவர் வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டவில்லையே. அவர் உங்கள் பிரச்சாரம் மூலமாக நீங்கள் மக்களிடம் வெறுப்பை விதைக்கிறீர்கள் என்பதை விளக்குறாரு. அல்லது வேலை வாய்ப்பின்மை எத்தனை சதவீதமானது இருக்கிறது என்று சொல்றாரு. அவருடைய ரிசர்ச் நீங்க நல்லா கவனிங்க. போகிற போக்கில் பேசுவதில்லை. அரசாங்கத்தில் அரசு கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களை வைத்தே அவர் மக்களிடம் தன் கருத்துக்களை எடுத்து சொல்றார். ஸோ அவருக்கு கவுண்டர் கொடுப்பதற்கு, இப்ப அவர் யார் பின்னணியில் இருக்கா, இப்ப என்னன்னா, இப்ப உங்களுக்கு சமூக வலைதளமே நல்லா தெரியும், ட்ரோல்ஸ்னு ஒன்று இருக்கு. இப்ப நம்முடைய இந்த வீடியோ வைரலா போனாலும் இதில் நீங்கள் கேட்ட கேள்வியோ அல்லது நான் ஏதாவது சொல்றோம் தவறு என்றால்
இந்த கருத்துக்கு எதிரானவர்கள் அமர்ந்து கொண்டு ட்ரோல் வீடியோவை கொடுக்குறாங்க. அப்ப இதுல தப்பு இருக்கு அப்படிங்கறது அந்த ட்ரோல் வீடியோ சரியாக சொல்லுமானால், அல்லது மக்கள் விரும்பத்தக்க வகையில் சொல்ல முடியுமானால், அது இதை விட அதிகமான பார்வையாளர்களை கவரும். இப்போ துருவ் ராத்தியை எதிர்த்து ஏன் இவங்களால ஒரு வீடியோ போட முடியல? வேர்ட் பை வேர்ட், லைன் பை லைன் ஏன் ஐடி செல் ஆஃப் பிஜேபியால கவுண்டர் பண்ண முடியல? ஏன்னா இன்னமும் தலை குப்புற கவிழ்வார்கள் மக்கள் மத்தியில. இன்னமும் பல கேள்விகள் வரும். ஒரே ஒரு ட்ரோல் வீடியோ மட்டும் பிஜேபி துருவ் ராத்துக்கு எதிராக கொண்டு வந்தாங்கன்னா 1000 வீடியோக்கள் அவருக்கு எதிராக ட்ரோல் ஆகும். வித் ஃபேக்ட்ஸ், ஹார்ட் ஃபேக்ட்ஸ், நம்மிடம் உள்ள உண்மைகளை ஒட்டி. அப்போ அது மாத்திரமில்ல, இன்னைக்கு எவ்வளவுதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பாஜக கையில வைத்துக்கொண்டு திசை திருப்பினாலும் வீதிகளில் மக்கள் திரள் எந்த பக்கம் இருக்கிறது என்பது நமக்கு நல்லா தெரியுது. ராகுல் காந்தி பக்கமும் காங்கிரஸ் பக்கமும் எவ்வாறு மக்கள் அணி திரள்கிறார்கள் இந்த தேர்தலின் போது என்பதை பல்வேறு மாநிலங்களில் நம்ம கண்கூடா பார்க்கிறோம். இப்போ இது எல்லாமே ஒரு ஜிட்டர்ஸ் லெவல்ல கொண்டு வந்திருக்கு. இதுல இன்னும் நல்லா கவனிங்க. ஒரு பேச்சுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடை இல்லாமல் செய்வோம் என்று காங்கிரஸ் பிரச்சாரம் செய்கிறது. இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் அதை செய்ய மாட்டோம் என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு அமித்ஷா தள்ளப்பட்டிருக்கிறார். ஏன்னா இந்த ஃபீல் நான் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கக்கூடிய திடீர் நபர்கள், பாரதிய ஜனதா கட்சி வந்த நபர்களுடைய கோர் ஃபீலிங் இஸ் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ரிசர்வேஷன். பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு தான் அவர்களை உயர்த்தியது. இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் மக்களை சமநிலைப்படுத்தியது. இல்லைன்னா 1000 ஆண்டுகளாக ஒரு படிநிலையிலேயே நம்ம நல்லா தானே இருந்தோம், எதுக்கு இவனுங்க நம்ம மேல உட்கார்றானுங்க என்ப பிரச்சாரத்தை அவன் எவ்வளவுதான் பகுத்தறிவு அரசியல் பேசினாலும், எவ்வளவுதான் வேறு அரசியல் இது நாள் வரை காங்கிரஸ்லயே இருந்திருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்திருந்தாலும் அந்த கோர் இப்ப வெளியில வருது. எல்லாரும் பூனைக்குட்டி வெளியே வந்ததுன்ற பழமொழி மாதிரி எல்லாருமே இப்போ வெளியில இதுதான் சந்தர்ப்பம், இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது, இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியை வெல்ல வைத்தோம் என்றால் இடஒதுக்கீடை இல்லாமல் செய்து விடலாம் என்கிற பிரச்சாரம் தரைமட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது. வேர்ட் டு வேர்ட், இயர் டு இயர், காதுக்கு காதாக அந்த பிரச்சாரம். நீங்க மக்களோட ஒன்றிணைந்து பேசிங்கன்னா உங்க நண்பர்கள் மூலமாகவே ஒரு ஒரு உரையாடலையே இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாடி துடிப்பை இதுவரை தெரிந்து கொள்ளாமல் யாரும் இல்லை. அப்போ இந்த உணர்வு வெகு மட்டத்தில் வெகு அளவில் தெரிந்துவிட்ட காரணத்தினால்தான் வேறு வழி இல்லாமல் இல்ல நாங்க அப்படி செய்ய மாட்டோம் என்று அமித்ஷா சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. ஸோ கான்ஸ்டிடியூஷனை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு தேர்தல் இது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தனது கேடர்ஸ் மத்தியிலேயே சொன்ன ஒரு அரசியல் இது. இந்த முறை 400 என்று எதனால் அவர் சொன்னார் என்பதற்கு அதுதான் அர்த்தம். எங்களை இந்த நிலைக்கு நீங்கள் வெற்றி பெற வைத்தீர்களானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவோம், அதன் பிறகு உங்களுக்கு சமத்துவம் என்ற பேச்சே கிடையாது, நீங்க ராஜ்புத்னா உங்க இதுல இருக்கலாம், பிராமின்ஸ்னா உங்க இடத்துல இருக்கலாம், பனியாஸ்னா உங்க இடத்துல இருக்கலாம், வர்ணாசிரம தர்மப்படி இந்த நாட்டை எப்படி நாம் 1000 ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றி அதை சனாதனம் என்று சந்தோஷப்படுகிறோமோ பெருமைப்படுகிறோமோ அந்த நிலைக்கு மீண்டும் கொண்டு வருவோம். இவங்க எல்லாருக்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒய் ஆன்டி கம்யூனிசம் பிஜேபி, ஒய் ஆர்எஸ்எஸ் ஆன்டி இஸ்லாம், ஆன்டி கிறிஸ்டியன், இந்த மூன்றுக்கும் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியும் எந்த மதத்தையும் ஏற்பது இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் கிறிஸ்டியானிட்டியும் எதிர்க்கிறது, இஸ்லாமியும் எதிர்க்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்க்கிறது. இந்த 3 பேருக்கு ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் இந்தியன் ஆங்கிள், இந்தியாவிலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலுடைய சனாதன வர்ணாசிரம தர்மத்துல தான் ஒரே மதம் என்று சொல்லக்கூடிய, ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நமக்கு தரத்துல சமத்துவம் கிடையாது. படிப்படியா உட்கார்ந்து இருந்தாதான், ஏன்னா கடவுளே அப்படிதான் உன்னை படைச்சார் என்று நம்மளை நம்ப வச்சிருக்காங்க. ஆனால் கம்யூனிசம் சமத்துவத்தை பேசுகிறது, பொருளாதார அரசியல் சமூக சமத்துவம். இஸ்லாம் மத ரீதியான ஒரு மதமாக இருந்தாலும் தங்கள் மதத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை போதிக்கிறது. அதை நீங்க பாக்குறீங்க. இப்போ உங்களுக்கு ரம்ஜான் டைம்லயோ இல்ல ஈத் டைம்லயோ பார்த்தீங்கன்னா,
பிரேயர் போன்ற இடங்கள்ல இவங்க பக்கத்துல யார் இருக்காங்க, எப்படி இருக்க, முதல் மரியாதை, இரண்டாம் மரியாதை, மரியாதையற்ற நிலைமை என்கிற படிநிலை எல்லாம் அவங்க பிரேயர்ல கிடையாது. வெரி சேம் திங் இன் கிறிஸ்டியானிட்டி. அப்போ இது இவர்கள் மூன்றையும் எதிர்ப்பதுதான் RSS உடைய அஜெண்டாவே. த கோர் அஜெண்டா ஆஃப் RSS, நோ கிறிஸ்டியானிட்டி, நோ இஸ்லாம், நோ கம்யூனிசம். இப்போ இது நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சமத்துவம் கூடாது என்பது. அந்த சமத்துவத்தின் படிப்படியாக கொண்டு வரக்கூடிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை இல்லாமல் செய்வதற்கு தான் அவங்க 400 சீட் கேட்டு அரசியல் செய்து வருகிறார்கள். ஓ, நீங்க சொல்றபடி சமத்துவம் தான் உங்களுடைய எதிரி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப மாநிலத்துக்கு மாநிலம் வந்து பாஜகவினுடைய அஜெண்டா வேறுபடுறத நம்ம பார்க்கிறோம். தமிழகத்திற்கு ஒரு அஜெண்டா இருக்கும், கேரளாவுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும், கர்நாடகா, சவுத் இந்தியாலேயே பல அஜெண்டாக்கள் இருக்கும். அது மாதிரி வட இந்தியால பல அஜெண்டாக்கள் இருக்கும். இப்ப கர்நாடகா சவுத்துக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சு, நார்த்ல தேர்தல் நடக்க இருக்கு. இப்ப நார்த்தை பொறுத்த வரைக்கும் அங்க பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இப்ப ராஜஸ்தான்ல இஸ்லாமியரை கைது பண்றாங்க, பாஜக சிறுபான்மை தலைவரை. இப்ப அதே போல கர்நாடகால பிரஜ்வல் ரேவண்ணான்னு JDU முன்னாள் பிரதமராக இருந்த தேவகவுடாவினுடைய பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா, அவர் வந்து இப்போ வெளிநாடு தப்பிச்சு ஓடிட்டாருன்னு சொல்லப்படுது. இப்ப அவருடைய செக்ஸ் ஸ்கேண்டல் வீடியோ வந்து வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துன்னு சொன்னாங்க. ஆனால் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அது பாலியல் விஷயமான அந்த அந்த விவகாரங்கள் வந்து களத்துல எதிரொலிக்காது, தேர்தல் நேரத்தில் எதிரொலிக்காது. அது காரணமா சொல்லப்படுவது பொள்ளாச்சியிலேயே வந்து நம்ம பார்த்தோம். பொள்ளாச்சியிலே 2021 தேர்தல் ஆகும்போது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு பூதாகரமா வெடிச்சது. கனிமொழி உட்பட பலரும் போய் போராட்டமா நடத்தினாங்க. ஆனால் அங்க ரிசல்ட் அப்படின்றது ஏடிஎம்கே சாதகமா தான் இருந்தது. இப்ப அதே போலதான் அதுவும் இருக்கும். ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட் வந்து வேற மாதிரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? இப்படி எடுத்துக்கோங்களேன். ரேவண்ணா என்பவர் ஒரு முன்னாள் பிரதமருடைய பேரன். இப்போ அவருக்கு வயது 33ன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவர் ஹசன் தொகுதி என்பது காலம் காலமாக தேவேகவுடாவுடைய அரசியல் தொட்டில். அங்க யார் நின்னாலும் தேவேகவுடா சொல்றவங்க தேவேகவுடா ஆட்கள் வின் பண்ணுவாங்க. ஸோ தனது பேரனுக்காக அந்த தொகுதியை விட்டு கொடுத்து அடுத்த ஒரு தொகுதியில போய் தோல்வியை தழுவினார் தேவேகவுடா. அப்படின்னா ஒரு அரசியலில் அடுத்த ஒரு நபர் வருவதற்கு அவர் தியாகமே பண்ணியிருக்கார் பேரன். அப்படிப்பட்ட ஒரு இளைஞரின் பார்வை, பாராளுமன்றத்துக்கு எதுக்கு ஒரு உறுப்பினரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? எந்த விதமான சட்டங்கள் இந்தியாவிற்கு தேவை, அதன் மூலம் மக்களுடைய அரசியல், சமூக, பொருளாதார வாழ்வை எவ்வாறு மேம்படுத்துவது, இந்த தேசத்திற்கு எவ்வாறு பாதுகாப்பு கொடுக்கு, இதுக்கு தான் நம்ம வந்து பாராளுமன்றத்துக்கு லா மேக்கரா, சட்டம் இயற்றும் அவைக்கு ஒருவரை தேர்ந்தெடுக்கும். 28 வயதில் ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு வருதுன்னா அவருடைய நோக்கமும் செயல்பாடும் எந்த அளவு இருக்கணும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு செய்தி வருது, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவர் மிரட்டுறாரு. ரேவண்ணாவுடைய செக்ஸ் ஸ்கேண்டல் 200 என்கிட்ட இருக்கு, நான் வெளியிடுவேன். உடனடியாக இவர் நீதிமன்றம் போய் அதை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை வாங்குறாரு. அதை இந்த தேசத்தில் உள்ள நீதிமன்றமும் நீ போடாதன்னு சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. போட்டா நீ நஷ்டஈடு வாங்க. உண்மையா இருந்தால் அது உண்மை வெளியில வந்ததுன்னு இருக்கணும். பொய்யா இருந்தா அவமானத்தை ஏற்படுத்தியதற்கு நஷ்டஈடு வழங்குறதுக்கு நீதிமன்றம் தலையிட்டு இருக்கணும். ஆனால் இவர் செய்த அநியாயங்கள், அட்டூழியங்கள், பெண்களுக்கு எதிரான கொடூரங்களுக்கு சாட்சி என்கிட்ட இருக்குன்னு ஒரு சொல்ற நபரை, அந்த சாட்சியத்தை இருந்தால் காவல்துறையில கொடுன்னு கூட இவங்க சொல்லல, வெளியிடக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு கொடுத்துதான் நம்ம படிக்கிறோம். இப்ப என்ன நடக்குது? தேர்தலுக்கு ஒரு நாளுக்கு முன்ன அது வெளியில வருது. இப்ப தேர்தலில் மக்கள் அவருக்கு வாக்களிக்கிறாங்களா, வெல்றாரான்றது பல்வேறு காரணங்கள்ல இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உறுப்பினர் ஏற்கனவே 5 ஆண்டு பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு தேவையா? நமது பாராளுமன்றம் இப்படிப்பட்ட நபர்களை ஒன்றிணைத்து வைக்கக்கூடிய இடமா என்பதை மக்கள் பார்க்கணும். இது ரேவண்ணா தொகுதிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகளுக்கும் சரி, அனைத்து இந்தியாவில் உள்ள தொகுதிகளுக்கும் சரி, மக்களுக்கு தாங்கள் எந்த விதமான பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்கிறோம் என்பது தெரிய வேண்டும். இப்போ என்னன்னா, ஒரு அரசியல்வாதியை பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் அவமானப்படுத்தி விலக்குவதற்கு எந்த லெவல்லையும் எதிரிகள் போகலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. ரேவண்ணா என்ன செய்திருக்கணும்? களத்தில் நின்று இதனுடைய உண்மை பொய்யை மக்களுக்கு விளக்கி இருக்கணும். ஒன்று, அவருக்கு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி பெண்கள் மடியிறாங்க, அது கன்சென்சுவல் செக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? பெண்களும் நான். ஆனால் ஒரு நபர் அது உண்மையா இருக்கும் பட்சத்தில்
இதையெல்லாம் காட்சி பொருளாக எடுத்து வைத்து பார்த்துருக்காருன்னா எவ்வளோ மென்டலி சிக்குன்னு நான் நினைக்க வரேன். ஒரு நபர் ஒரு உடல் உறவு தொடர்பான ஒரு விஷயம், ஒரு மகிழ்ச்சியா இப்போ இது வந்து உடல் தொடர்பான ஒன்று தானே உடல் உறவுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அதை எதுக்கு படம் எடுத்து வச்சுக்கிறீங்க? உடல் சம்பந்தமான எல்லாத்தையும் படம் எடுப்பீங்களா? டாய்லெட் போறது கூட படம் எடுப்பீங்களா? கட்டாயமா இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு மனநோய் பிடித்த ஒரு இது பெண்களை அதிகாரத்தை கொண்டு தங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய கட்டாயப்படுத்துகிற ஒரு எண்ணம் கொண்ட ஆண் தன்மையை இந்தியாவில் ஆளுவதற்கு நம்ம அனுப்புறோமா? அது சரியா என்பதை நம்ம பார்க்கணும். இங்கதான் முக்கியமான ஒன்று என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, சரிசமமான வாக்காளர்களாக இந்தியாவில் பெண்கள் இருந்தும் பாராளுமன்றத்தில் அவர்கள் பிரதிநிதித்துவம் அவ்வளவு இல்லை. இதுல வந்து டோட்டல் இந்தியாவே தவறு இருக்கிறது. இந்தியா பெண்களை அரசியல் மயப்படுத்துவதில் தவறு இருக்கிறது. இந்த இந்த ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்து இதை அடுத்து முன்னெடுக்கணும். அது அரசியல் கட்சிகளாகட்டும், நீங்க கட்சிகளில் கூட இன்னைக்கு பின்லாந்து எடுங்க, நியூசிலாந்து எடுங்க, வளர்ச்சி அடைந்த முதலாளித்துவ நாடுகள் ஜெர்மனி பார்த்தீங்க, எங்கும் பார்த்தீங்கன்னா சாதாரண உள்ளாட்சி மட்டத்திலிருந்து உயர்வான பிரதமர் அளவு வரை பெண்கள் இருக்காங்க. மற்ற நிர்வாகத்துல பெண்கள் இருக்காங்க. அப்போ பெண்களால் இந்த உலகத்தில் வளர்ச்சி அடைந்த பொருளாதாரத்திலேயே நிர்வாகம் செலுத்த இயலும் என்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் என் வீட்டு பெண்கள், என் மனைவி, என் மகள், என் தங்கை, என் சகோதரி இவர்களால் ஆள முடியாதுன்னு ஒரு இந்தியன் இருக்கான்னா, அப்போ 50% ஆஃப் இந்தியன் ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள். அது யாருன்னா பெண்கள். ஸோ நாம என்ன முடிவு பண்றோம்னா, 100 இந்தியர்கள் இருந்தால் அதில் 50 பெண்கள் இருக்காங்க. இந்த 50 பெண்களுக்கு சட்டங்கள் இயற்றுவதற்கு திறமை இல்லை, நிர்வாகம் செய்வதற்கு அறிவு இல்லை, எல்லாம் வேஸ்ட்டு, சமைச்சு போட மட்டுமே லாயக்கு, புள்ள பெத்துக்கு மட்டுமே லாயக்குன்னு நாமே சொல்றோம், உலகம் சொல்லலை. இதைத்தான் நம்ம பார்க்கணும். பெண்களுக்கு சரியான பங்கு அரசியல் இல்லை. இதை தொடக்கத்தில் கொண்டு வர முயற்சி செய்தவர் தான் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் மூலமாக. ஆனால் அதிலே என்ன வேதனை நடக்கிறது? பெண்களுக்கு என்ன தொகுதி ஒதுக்கப்பட்டால் பெண்ணை நிறுத்திவிட்டு அவர் வென்ற பிறகு அந்த இடத்திலிருந்து ஆதிக்கம் செலுத்துவது ஆணாக. இதுல வந்து பெரியார் பூமின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடும் விதிவிலக்கல்ல. தமிழ்நாடு இதில் முன்னோடியே அல்ல. தமிழ்நாட்டில் இருந்து பல பஞ்சாயத்து தலைவர்கள், உள்ளாட்சி தலைவர்கள் இந்நேரம் சட்டமன்றத்திற்கு வர அளவு நம்ம தெரிவு செய்திருக்கணும் அந்த 30 ஆண்டுகள்ல. ஆனா என்ன நடக்கிறது? நீங்க ஊர்ல பாருங்க, நகரசபை சேர்மன் பெண்ணாக இருந்தால் அவர் கணவரிடம் தான் ஆதிக்கம் இருக்கு. அப்போ எந்த விதத்துல நம்ம ஆர்எஸ்எஸ்ல இருந்து வெளியில வந்துடல, எந்த விதத்திலும் நம்ம சனாதனத்திலிருந்து வெளியில வந்து விடவில்லை. இன்னமும் பெண்ணடிமைத்தனத்தில் தான் நாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் நிலவுடைமை சமுதாய மனத்தில் தான் நம்ம ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இது தெளிவாகும். ஸோ பெண்களுக்கு சட்டம் இயற்றும் அவையில் இடம் இருக்குமானால் ரேவண்ணா போன்ற நபர்கள் பாராளுமன்றம் செல்வது தவிர்க்கப்படும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த கிளப்பே ஒரு மென்ஸ் கிளப் மாதிரியான ஒரு இடத்திற்கு நீங்க பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஆண்களை மட்டுமே தெரிவு செய்து அனுப்புறீங்க. அப்போ டெஃபினட்டா பொள்ளாச்சிகள் தான் உருவாகும். இது வந்து பொள்ளாச்சியில் உள்ள 10 இளைஞர்களுடைய தவறு அல்ல. இதில் நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், எல்லா ஆண்களும் இருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய பார்வை. 2 மாநிலங்கள்ல பாஜகவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதா பார்க்க முடியுது. ஒன்று ராஜஸ்தான்ல பாஜகவினுடைய சிறுபான்மை அணி தலைவராக இருந்த அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. காரணமாக சொல்லப்படுவது, ராஜஸ்தான் பிரச்சார பொதுக்கூட்டத்துல பிரதமர் மோடி அவர்கள் இந்துக்களினுடைய சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு மத வெறுப்பு பேசினுடைய வெளிப்பாடாக அவர் வந்து தன்னுடைய எதிர்க்கிறத பதிவு செய்திருந்தாரு. ஒரு இஸ்லாமியராக பிரதமர் மோடியினுடைய பேச்சு வருத்தத்தக்க விஷயமாக இருக்கு அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவர் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டாரு. பின்பு அவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. 6 ஆண்டுகளுக்கு அவர் வெளியில வர முடியாத அளவுக்கு வழக்கு பதிவு செய்ய போறோம் அப்படின்ற காவல்துறை தரப்புல இருந்து தகவல் வெளியாயிருக்கு. இது எப்படி நம்ம பார்க்கிறோம்? உங்களுடைய பார்வை என்ன? இதுல இருந்து என்ன நமக்கு ஒண்ணு தெளிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக தான் என்ன ஆட்சி செய்தேன், இது நாள் வரை குறை சொல்லி கொண்டு வந்த காங்கிரஸை விட தான் எந்த அளவு மேலாக ஆட்சி செய்தேன் என்று சொல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியிடம், பிரதமர் மோடியிடம் ஒரே ஒரு பாயிண்ட் கூட இல்லை அப்படின்னு தான் தெரிய வருது. இன்னமும் அவர்கள் மந்திர் வர்சஸ் மஸ்ஜித் அரசியல் என்று சொல்லக்கூடிய
ராமர் கோயில் மற்றும் இஸ்லாமியர் எதிர்ப்பு. இந்த 2 விஷயங்களை மட்டும்தான் இந்த அரசியலுக்கு எடுத்து போகிறாங்க அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளாக தான் செய்த ஆட்சியில் மக்களுக்கு எதையும் செய்யவில்லை. அப்படி என்று சொல்லாமல் சொல்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய தோல்வி. ஏனென்றால் ஆட்சியில் உள்ளவர்கள் நான் எவ்வாறு சிறப்பாக ஆட்சி செய்தேன், ஏன் இந்த ஆட்சி தொடர வேண்டும், இனியும் எவ்வாறு சிறப்பாக ஆட்சி செய்வேன் என்பதை சொல்லணும். அப்படி சொல்லாமல் மீண்டும் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருப்பது போல தன்னை அவருடைய எண்ணம் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கு. திரும்பவும் நீங்க காங்கிரஸுக்கு ஆட்சிக்கு வர வச்சீங்கன்னா, உங்க சொத்தெல்லாம் எடுத்து இஸ்லாமியருக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். அவர் எங்க இதை சொல்றாருன்றதை இன்னும் நல்லா கவனிக்கணும். பெருமுதலாளிகளுக்கு பல லட்சம் கோடி பணத்தை பாரதிய ஜனதா கட்சி அரசு தள்ளுபடி செய்கிறது. ஆனால் மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்யல. அப்ப அந்த பெருமுதலாளிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யாமல் அதை வசூலித்திருந்தால் ஏழையாக இருக்கக்கூடிய திறன் படைத்த வேலையற்ற இளைஞர்களுக்கும் அவ்வாறு வேலைக்கு தயாராக உள்ள பெரும் பல லட்சம் குடும்பங்களுக்கும் 1,00,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு தரலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த 1,00,000 ரூபாயை யாரிடமிருந்து எடுத்து தர்றேன்னு சொல்றாரு? அதானியிடம், அம்பானியிடம், இது போன்ற மக்களை சுரண்டி கொழுத்து வங்கிகளில் உள்ள பணத்தை எடுத்து திரும்ப வங்கிகளுக்கு தராமல் ஏமாற்றுகின்ற பெருமுதலாளிகளுடைய பணத்தை சொல்றார். ஸோ இவர்களை தான் இவர் இந்துக்கள்னு சொல்றார். நல்லா கவனிக்கணும். ஆனால் அந்த கூட்டத்தில் இது வந்திருக்கிற தாய்மார்களை நோக்கி காங்கிரஸுக்கு மீண்டும் நீங்கள் வாக்களித்தால் உங்களுக்கு தாலி கூட மிஞ்சாது அப்படின்னு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு பிரச்சாரத்தை ஒரு தேசத்தின் பிரதமர் தேர்தல் நேரத்தில் சொல்றார். இது என்னன்னா, பெரும்பான்மையாக இருப்பவர்கள் இந்துக்கள், சிறுபான்மையாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள், இவர்கள் இருவரையும் மத ரீதியாக மோத விட்டோம் என்றால் இந்துக்களுக்கு நான் தான் பிரதிநிதி, எனவே எனக்கு வாக்கு கிடைக்கும் என்கிற ஒரு நப்பாசை, ஒரு தவறான எண்ணத்தில் அவர் தான் சார்ந்த தேசத்து மக்களையே ஒருவரோடு ஒருவர் முட்ட வைக்கிறார். இதுதான் இதுல வர்ற வேதனையான ஒரு விஷயம். இதுநாள் வரை பாகிஸ்தானை காட்டி பாகிஸ்தான் தான் விரோதம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு அரசியலை செய்தவர்கள் இப்பொழுது இந்திய குடிமக்களையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் பாராட்டுறாங்க. அப்போ இஸ்லாமியரும் இந்துக்களும் ஒருவர் வெட்டி சாக வேண்டும் என்கிற ஒரு அரசியலை செய்கிறார். இது யார் செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டுகளாக மக்கள் இவரை நம்பி வாக்களித்து இவரை பிரதமராக வைத்திருக்கிறார்கள். அப்படி என்ற ஒரு பிரதமரே செய்கிறார் என்பதுதான் இந்த தேர்தலில் வேதனையான ஒரு அரசியல் போக்கா நம்ம பார்க்கிறோம். இதை கண்டித்த 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளாக ஏபிவிபி மற்றும் பாஜகவிற்கு இஸ்லாமியராக இருந்து கொண்டு அரசியல் செய்த ஒரு நபர் அவருடைய நன்றிக்கும் விசுவாசத்திற்குமாக பாரதிய ஜனதா கட்சி ஆளும் ராஜஸ்தான்ல மாநில சிறுபான்மை தலைவர் பதவியை கொடுத்து வச்சிருக்காங்க. அவரே இது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொன்ன பிறகு கட்சியை விட்டு நீக்கியது மட்டுமல்லாமல் வெறுப்பு பிரச்சாரம் செய்வதாக இப்பொழுது அவர் மீது வழக்கு பதிவு செய்யறாங்க. மக்களிடையே வெறுப்பை தூண்டுகிறார்கள். 4 தொகுதிகள்ல கடும் பின்னடைவு ஏற்படும், ஜாட் மக்களும் வந்து பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுதுதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. அப்ப நம்ம அப்படித்தானே புரிஞ்சுக்க வேண்டியதாகவும் இருக்கு. அதுதான் இப்ப என்னன்னா, நீங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சி அடையாளத்தில் இருந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தோல்வி முகத்தில் இருக்கிறது என்று சொல்ல வந்தால் மக்கள் அதை எந்த மாதிரி எடுத்துக்கொள்வார்கள் என்கிற பயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்று, அவர் சிறுபான்மை இனத்தவர், அவரை சிறை வைப்பதனால் மீண்டும் இந்து முஸ்லிம் பிரச்சனையை நம்ம எழுப்பலாம். இதன் மூலம் இந்துக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி இஸ்லாமியர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் நல்ல கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுகிற வேலையை தான் இவங்க செய்யறாங்க. என்னெல்லாம் கவனிச்சிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இந்திய அரசியல் சாசனத்தை வெறுப்பதும் இஸ்லாமியர்களை வெறுப்பதும் இதெல்லாம் எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் சட்ட ரீதியாக சில மேம்பாட்டான சட்டங்களை கொண்டு வந்து அவர்களை உயர்த்துவதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்கவில்லை. இப்போ நீங்க கொஞ்சம் பேரோட நல்லா பேசி பாருங்க, பிஜேபி அரசியல் பேசுறவங்க,
அவங்க எல்லோரிடமும் அவங்க எந்த சாதி, எந்த படிப்பு, எந்த வேலையில இருந்தாங்கன்றதை தாண்டி ஒரு கோர் பார்த்தீங்கன்னா ஆன்டி தலித், ஆன்டி முஸ்லிம் ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி மறைமுகமாக சிறு வயதிலிருந்து பள்ளி காலத்திலிருந்து பிரச்சாரம் ஊட்டப்பட்டிருக்கிறது என்றால், இந்த அரசியல் சாசனத்தின் மூலமாக, இந்த இடஒதுக்கீடுகளின் மூலமாக கீழே இருக்க வேண்டியவர்கள் மேலே வந்து விட்டார்கள், இன்னும் சொல்லப்போனா அவர்கள் தான் நாட்டை ஆளுகிறார்கள் என்கிற ஒரு பிரச்சாரத்தை சாதிய இயக்கங்கள் மூலமாக, மத இயக்கங்கள் மூலமாக முன்னெடுத்து, இப்பொழுது எங்களுக்கு 400 இடம் கொடுத்தீர்களானால் எல்லாவற்றையும் நீக்கி விடுவோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஸோ ஒரு ஸ்கேனர் வச்சு நீங்க ஒவ்வொருத்தரையும் பிஜேபி அரசியலை பலவிதமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு நபரிடம் பேசி ஒரு ஸ்கேனர் வச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களிடம் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி தலித் ஆட்டிடியூட் அண்ட் தலித்ஸ் ஆர் இம்ப்ரூவிங் தேர் ஸ்டேட்டஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன். எனவே இந்த ஆனால் கான்ஸ்டிடியூஷன் தலித் வாக்கு வங்கியும் அவர்களுக்கு வேணும் தானே? அவங்களுக்கு தலித் வாக்கு வங்கி வேண்டும் என்றால் அதையும் சாதிய ரீதியாக அவர்களால் எடுக்க முடியும். அதுதான் பிரச்சனை உங்களுக்கு. இப்போ மாங்கல்யம் வந்து உங்களுடைய மாங்கல்யத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, உங்களுடைய மாங்கல்யம் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்றப்போ அது தலித்துகளையும் உள்ளடக்கிய அரசியல் தானே. அப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக தலித்துகள் நிறுத்தக்கூடிய இடத்துல நகராதானே? அவர்கள் தலித்துகளை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து எப்படி பராமரிப்பது என்பதை காலங்காலமாக செய்து வர்றவங்க தான். உங்களுக்கு கோயில்களில் தலித்துகளுக்கு இடமில்லை, ஆனால் தலித்துகளுக்கு ஒரு கோயிலை கட்டிவிட்டு அதே சாமி நீங்கள் இங்கிருந்தே கும்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அவங்களால முடியுதில்லை. இத்தனை ஆண்டு காலமாக இறைவன் அனைவரையும் படைத்திருக்கிறான், எனக்கும் உனக்கும் ஒரே கடவுள் என்றால் ஆலயம் தொழுவதற்கு நாம் சமமாக இருக்க முடியவில்லை என்கிற கேள்வியை உங்களையும் என்னையும் எழுப்ப விடாமல் ஒரு மதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாங்களே, அது இன்னமும் யாராலையும் கேள்வி கேட்க முடியலையே உங்களுக்கு. அப்போ எப்படி அதை சமாளிக்கிறாங்க? கருவறையில அவர்கள் இருந்து கொண்டு உங்களுக்கு முதல் மரியாதை, உங்களுக்கு பூர்ண கும்ப மரியாதை, இப்படியெல்லாம் ஒரு ஒரு விதமாக உங்களை பிரெயின் வாஷ் பண்றதுக்கு பல டெக்னிக்ஸ் வச்சிருக்காங்கல்ல உங்களுக்கு. இப்போ கோயில்ல யாருக்கு முதல் மரியாதை கொடுப்பது என்பதை ஒட்டியே சண்டைகள் இருந்து வந்திருக்கின்றன என்பதற்கு சில சினிமாக்கள் மூலமான கதையை நீங்க பார்க்கலாம். பாரம்பரியமாக உங்களுக்கு முதல் மரியாதை, எனக்கு முதல் மரியாதை, நீங்களும் நானும் வெட்டி கொண்டு சாவோம். அப்போ அந்த கோயிலுக்கும் இதுக்கு இறைவனுக்கும் முதல் மரியாதைக்கு என்ன தொடர்பு இருக்கு? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். அந்த முதல் மரியாதை கொடுப்பது இறைவனா? அதை கிரியேட் பண்ணது யார்? அந்த சிந்தனையில் உங்களை வாழ வைப்பது யார்? அப்படித்தான் தலித்களையும் அவங்க உள்வாங்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் டாக்டர் கிருஷ்ணசாமி எங்கு தொடங்கி எங்கு போய் நின்றான்னு பார்த்தீங்கல்ல, அவருடைய முதல் அடையாளம் நக்சல் இயக்கத்தில் தொடங்கினார்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு போய் ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவிற்கு தேவையான இயக்கம்னு சொல்றாரு. ஆனால் வளர்ந்தது யாரால், எந்த அடையாளத்தால் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்படி ஒவ்வொரு எல் முருகனுக்கு பதவி கொடுத்தது எதுக்கு? உள்வாங்குவதற்கு. நீங்கள் அங்கிருந்து என்ன செய்றீங்க, எங்களிடம் வந்தால் ஒரு எல் முருகனை வைத்து ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு மீனுக்கு தூண்டி போடுற மாதிரி ஆசையை தூண்டுவது. இப்போ கல்வி கற்று ஒரு கல்லூரி பேராசிரியராக அல்லது வேறு பணிக்கு செல்லக்கூடிய ஒரு தலித் இளைஞருக்கு எல் முருகன் மாதிரி ஆகலாம், நீ எதற்காக உனக்கு இடஒதுக்கீடு, எதற்காக படிப்பு, எதற்காக வேலை என்று தூண்டக்கூடிய ஒன்றைத்தான் அவர்கள் காட்டுகிறார்கள். ஆனால் எல் முருகன் என்கிற ஒரு தனிநபர் தனது அடையாளத்தை விற்று தன்னை அடிமைப்படுத்துவதை பெருமைப்படுத்தி கொண்டு அவர் சுகம் அனுபவிக்கலாமே தவிர 1000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு வந்த அந்த மக்களுக்கு அவரால் என்ன விதமான விடுதலையை பெற்றுத்தர இயலும்? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எல் முருகன் மத்தியில மந்திரியா இருக்கார் என்பதனால் அவர் அனுபவிக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல, அது தனிநபருடைய ஒன்று. ஆனால் அந்த மக்களுக்கான விடுதலை, இப்போ உதாரணமா ரஞ்சித் ஒரு அரசியல் பேசுறாருன்னா நாம் எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லக்கூடியோம்னா, இதே தமிழ்நாட்டில் இன்னமும் ஒரு கிராமம் ரெவென்யூ வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுப்பாங்க, 187, இந்த கிராமம் 150. ஆனால் அந்த ரெவென்யூ கிராமம்னு போனீங்கன்னா அந்த ரெவென்யூ கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக வீதிகளில் இருக்க மாட்டாங்க, ஒன்று ஊராகவும் இன்னொன்று சேரியாகவும் பிரிந்திருப்பாங்க.
ஜியாகிரபிக்கலாவே, டோபோகிராபிக்கலாவே. இல்ல அதே தலித்துகளை வைத்துதானே இங்க ஆர்எஸ் அஜெண்டாவும் அமல்படுத்தப்படுது. இப்போ இப்போ அதைத்தான் நம்ம சொல்றேன். நாடாளுமன்றத்திலே பார்த்தோம். ரமேஷ் பிதூரின்ற டெல்லி எம்பி வந்து டேனிஷ் அலி அவர்களை பார்த்து ரொம்ப கேவலமாக சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாம் பேசினதை நம்ம பார்த்தோம். இப்போ அந்த டேனிஷ் அலி காங்கிரஸ்ல சேர்ந்திருக்காரு. அவரு உத்தரப்பிரதேசல காங்கிரஸ் கட்சியில போட்டிடுறாரு எம்பி தொகுதியில. இப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அது அவர்களுடைய தோல்விதான, தலித் அமைப்புகளுடைய தோல்வியை எடுத்துக்கிறதா அல்லது எப்படி நம்ம பாக்குறது? அப்போ தலித் அமைப்புகள் மட்டுமே தலித் விடுதலை பெற இயலாது என்பதை தலித் அமைப்புகளுக்கு போராட பலரும் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு பொதுத்தன்மையிலிருந்து வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உண்மை. இப்போ ஒரு ஒரு வழியில உள்ளவன் துடிப்பதை விட அடுத்தவன் வலியை தெரிந்து நிவாரணம் கொடுக்கிறான் பாருங்க, அவன் மூலமாக தான் அந்த நிவாரணம் நன்றாக வரும், சரியாக வரும். ஸோ இன்னைக்கு அந்த தேவையைத்தான் சிலர் எழுப்பும் பொழுது திரும்பவும் நீங்க தமிழ் சினிமாலேயே பாருங்களேன், இவ்வளவு தூரம் பகுத்தறிவும் பெரியார் அரசியலையும் பெருமையாக சொல்லிக் கொள்ளும் தமிழ் சமுதாயம் பா ரஞ்சித்தோட அரசியலை வைத்து அவர்தான் சாதியையே கொண்டு வந்து தமிழ் சினிமாவில் திணித்தார் என்பது போல விமர்சனம் பண்றாங்கல்ல. பா ரஞ்சித் ஒரு அடையாளத்தில் எடுக்கிறார் என்றால் ஏன் அந்த அடையாளம் இருக்கிறதா, விவாதம் வேறு விதமா அல்ல போகணும். அப்ப பா ரஞ்சித் தான் தமிழ் சினிமாவில் சாதிய அரசியலை புகுத்து விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்கல்ல. அதுதான் அந்த விஷயம் இன்னும் இருக்கிறது என்பதை நாங்களோ நீங்களோ உணரணும்ல. இப்போ ஊர் என்பது ஊரும் சேரியுமாக பிரிந்திருப்பது நிஜமா இல்லையா? ஓகே, இன்னொன்று எடுத்துக்கலாம். நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம், நாங்கள் சகோதரர்களாக எங்கள் கிராமத்தில் இருக்கிறோம், நான் மறுக்கல, உண்மைதான். சாதிய ரீதியாக எங்கள் கிராமத்து இளைஞர்கள் வேறுபடவில்லை, மாறுபடவில்லை, தங்களை தங்களுக்கு கூறு போட்டுக் கொள்ளவில்லை, பாராட்டலாம். ஆனால் ஜியாகிரபிக்கலா ஊர் என்றும் சேரி என்றும் இன்னமும் கிராமங்கள் பிரிந்திருக்கின்றனவா இல்லையா? அப்போ அது பிஜேபி ஆட்சிக்கு முன்பாகவே காங்கிரஸ் ஆண்டிருக்கு, காங்கிரசினுடைய தோல்வி இல்ல திராவிட கட்சிகளினுடைய தோல்வி அப்படின்னு நம்ம பார்க்க முடியுதா உங்களுக்கு? சிந்தானா தோல்வி இதற்கு முன்னாடியும் பிரிட்டிஷ் காலத்திலிருந்துமே நாம் சொல்ல வர்றோம், எல்லா காலங்களிலுமே நம்ம சொல்ல வர்றோம். அப்போ எப்படி ஒரு சிந்தனை நம்மளை ஆதிக்கம் செய்து வந்திருக்கிறது என்பதுதான் முக்கியம். இதுல ஒரு அரசியல் கட்சி ஒரே நாள்ல எல்லாம் நம்முடைய சிந்தனையை மாற்றிவிட முடியுமா என்பதுதான் கேள்வி. நானே மாற விரும்ப மாட்டேன் என்கிறேன். இப்ப நான் தலித்தா இருந்தாலே எனக்கு இப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். எனது சாதி அடையாளம் மாறவே கூடாது என்று சொல்லக்கூடிய தலித்துகளும் இருக்கிறார்கள். சாதி ஒழிப்பை பேசக்கூடிய ஒருவர் என்றால் அந்த சாதி அடையாளம் இல்லாத வாழ்வியலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கணும். ஆனால் நீ தலித்தா என்னோட தான் இருக்கணும், அல்லது நம்ம தலித்துகள் மட்டுமே தான் ஒன்றாக இருக்கணும் என்று சொல்லக்கூடிய தன்மையிலும், அல்லது தலித் அடையாளமே அழியக்கூடாது அப்படின்னு பேசக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இதெல்லாம் யார் சிந்தனையில் விதைத்தது? அந்த சிந்தனை தான் நம்மளை ஆளுது. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் அரசியலாக இருக்கிறது, அதுதான் RSS அரசியலாக இருக்கிறது. இப்ப அந்த அரசியல் அதை தாண்டி வேறு ஒன்றை இவர்களால் பேச முடியல. அப்ப இவங்க என்ன ஊழல் 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 காங்கிரஸ் கட்சி மீது 1977 எமர்ஜென்சி காலத்திலும் சரி, அதற்கு பின்னும் ராஜீவ்காந்தியை அரசியலை விட்டு விலக்குவதற்காக போஃபோர்ஸை சொன்ன போதும் சரி, மன்மோகன் சிங் ஆட்சியை எதிர்த்து ஆராசாவின் ஊழல் 1,76,000 கோடி, இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழலை மட்டுமே மையப்படுத்தி காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு ஒட்டுமொத்த பிரச்சாரம் நடத்தப்பட்டிருக்கும். எந்த ஒரு அரசியலும் விவாதப்பட்டிருக்காது. ஸோ ஒரு நிர்வாகம் என்று வரும்பொழுது நிர்வாகத்தில் ஊழல் இருக்கிறதா என்றால் இருக்கிறது, நம்ம இல்லை என்று சொல்லவும் முடியாது. ஆனால் அந்த ஊழலை எவ்வாறு மாற்றுவது அல்லது எவ்வாறு தடுப்பது என்கிற ஒரு அரசியல் போராட்டத்தை விடுத்து அது காங்கிரஸ் மட்டும்தான் செய்கிறது, காங்கிரஸை எடுத்து விட்டால் ஊழல் போய்விடும் என்றது மாதிரி பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்து ஊழலும் ஒழிக்கப்படவில்லை. ஆனால் சமத்துவத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருந்த இந்தியாவினுடைய பயணம் ஒரு முட்டுக்கட்டையாக மாறி திரும்பவும் பழமைவாதத்தை நோக்கி போகிற அரசியல் தான் நடக்கிறது. இதுதான் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும், பின்னோக்கி பார்க்கணும். ஒரு நபர் ஏன் தான் ஒரு கட்சி ஆதரிக்கிறோம் என்பதை தெளிவாக உண்மையாக உணர்த்தினாலே இந்தியாவில் மாற்றம் வரும். எனக்கு சாதி ஏற்றத்தாழ்வு தேவை, நான் பிற்படுத்தப்பட்ட சாதியாக இருந்தாலும்
என்னை விட உயரமாக ஒரு சாதி இருப்பதை நான் ஏற்கிறேன், ஆனால் எனக்கு கீழே ஒரு சாதி இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லுங்கள் என்ற நான். அப்படியெல்லாம் இல்லாமல் ஊழல், திராவிட ஊழல், இந்த ஆட்சியில தான் இவங்க பணக்காரானாங்க, இவங்களை ஒழிச்சிட்டா தமிழ்நாடு நல்லா இருக்கும் என்று சொல்லுவதெல்லாம் மிக மிக போலியான ஒன்று. மக்களை மீண்டும் படுபாதாளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அரசியல். ஆனால் இந்த தேர்தல்ல பிரதமர் மோடி வந்து காங்கிரஸினுடைய பழைய ஊழல்கள் இல்ல அப்படியெல்லாம் பேசாம இன்றைக்கு வந்து முக்கியமா அவர் முன்னெடுக்கிறது, ரீசெண்டா கூட கர்நாடகா பொது பிரச்சாரத்துல சொல்லியிருந்தாரு, சுதந்திரம் கிடைத்த உடனேயே ராமர் கோயில் கட்டி இருக்கணும் அன்றைய பிரதமர் அப்படின்னு நேருவை சாடி இருக்காரு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், உங்களுடைய பார்வை என்ன? இது வந்து அந்த அடிப்படை உணர்ச்சிகளை தூண்டுவதை தாண்டி இனி அரசியல் எடுபடவில்லை என்கிற அளவுக்கு, அதாவது கீழ்மட்டத்திலே போயிட்டாங்கன்னு தான் தெரியுது. இப்போ மோடியுடைய 2014 அரசியல் இது சொல்லலையே. 2014 தேர்தலின் பொழுது மோடி யார் என்று தெரியாத காலத்தில் பிரதமர் வேட்பாளராக வரும் பொழுது இந்த அரசியலை சொல்லலையே. ஜவஹர்லால் நேரு கோயிலை கட்டல, நான் வந்தா கோயிலை கட்டுவேன், எனவே என்னை பிரதமர் ஆக்குங்கள் என்று சொல்லலையே. இந்தியாவை மேம்படுத்துவேன் தானே சொன்னாங்க. அடுத்த ஒரு தேர்தலில் $5 trillion எக்கானமியா மாற்றுவோம், பொருளாதாரம் தானே பேசினாங்க. ஸோ இந்த 5 ஆண்டு காலத்திலும் பொருளாதாரத்தை பேசி இந்தியாவினுடைய மக்களை மேம்படுத்துவோம் என்று சொன்ன ஒரு பிரதமர் ஆட்சிக்கு வந்த பின்பு மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நான் சாதித்து விட்டேன் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லையா? ராமர் கோயில் தானே இருக்கு. இந்த ஒன்றிலே நீங்க அஜெண்டாவை பாருங்க. இந்த 10 இயர்ஸா அவர் மேம்படுத்தியது அதானியை. இந்த 10 ஆண்டுகளாக பொருளாதார ரீதியாக மேம்பட்டவர்கள் பட்டியலை எடுங்க, சாதாரண மக்களா பெருமுதலாளிகளான்னு பாருங்க. அப்போ பொருளாதாரத்தை பற்றி இன்று மக்களிடம் எடுத்து சொல்லுவதற்கு ஏதுமில்லை. அப்படி சொன்னால் அது அவங்களுக்கு எதிராகவே திரும்பும், பூமராங் ஆகும் என்பதால் மீண்டும் மக்களை பிளவுபடுத்தும் அரசியலுக்கு தரம் தாழ்ந்து போக வேண்டிய கட்டாயம் இந்த பிரதமருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்னமும் RSS அஜெண்டாவை பேசினால் மட்டுமே தனக்கு வாக்குகள் கிடைக்கும் என்று மக்களை பிளவுபடுத்தும் அரசியலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஸோ இந்தியர்களை இப்போ முக்கியமான ஒன்று பாருங்க, இவங்க செய்த மிகப்பெரிய தவறு, இராணுவத்திற்கு சேர்க்கப்படுபவர்களுக்கு 4 ஆண்டுகள் மட்டுமே பணி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு இளைஞன் 21 வயசுலையோ 22 23 வயசுலையோ இராணுவத்துக்கு போவதா கற்பனை பண்ணிக்கினா 27 வயசு அல்லது 30 வயசுக்குள்ள இராணுவ பணியை முடித்து விட்டு வந்து விடுகிறான். அடுத்து வாழ்க்கை கேள்விக்குறியாக அமைகிறது. இப்போ எங்க போவார் அந்த இளைஞர்? இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஷார்ட் டைம் ரெக்ரூட்மெண்ட்ல வர்றவங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும்? நான் செக்யூரிட்டி வேலை தரேன், என் வீட்டில் செக்யூரிட்டி வேலை தருவேன் என்பதா ஒரு ஒரு இராணுவத்துக்கு போகக்கூடிய இவர்களைத்தான் மெர்சினரியாக பயன்படுத்துகிறார்கள். அப்போ இந்திய இராணுவத்திற்கு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் பயிற்சி கொடுத்த ஒரு இளைஞனை வேலையற்று திருப்பி அதன் பிறகு இப்போ ரஷ்யாவில் ஒரு அரசியல் பார்த்தீங்களா, உக்ரைனில் போரிட்டாங்க, அதுக்கு ஒரு மெர்சினரி ஆர்மி இருந்தது, அந்த மெர்சினரி லீடர் புதினையை எடுத்து திரும்ப வந்தார். இப்படிப்பட்ட தனிநபர்களே இராணுவத்திற்கு உதவக்கூடிய மெர்சினரியை தயார் பண்ணக்கூடிய ஒரு எதிர்காலத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் இந்திய இளைஞர்கள். வட இந்தியாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலையும் சில மாவட்டங்கள், வட இந்தியாவில் சில மாநிலங்கள், உத்தரகண்ட் போன்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இராணுவத்தில் சேரக்கூடிய குடும்பங்கள் என்று பல குடும்பங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களும் அப்படி இருக்கின்றன. அவங்களோட அட்டாச்மெண்ட்டே வி ஆர் மிலிட்டரி ஃபேமிலி, ஆர்மி ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஃபீல். இதை தாண்டி அதிகம் படித்த இளைஞர்கள் உயர் பதவிகளுக்கு போகிறதும் இருக்கு. ஆனால் இப்போ இவங்களுக்கு எந்த விதத்தில் அந்த அட்டாச்மெண்ட் வரும்? ஒரு 30 வயதுக்கு பிறகு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா 50 வயது ஆகும்போது நீங்கள் உங்களுடைய மெமரியிலேயே இராணுவம் இருக்காத. அப்போ இந்திய இராணுவத்தையே கேள்விக்குறியாக்கியிருக்காங்க. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லையில் போரிடும் இராணுவ வீரர்களுக்கு நாங்கள் தான் கட்சி என்பது மாதிரி பிரச்சாரம் செய்தவர்கள் இப்போ அதையெல்லாம் பேசவுமே இல்லை. அப்போ இளைஞர்களுடைய வாழ்வை கேள்விக்குறியாக்கிட்டாங்க. வேலை வாய்ப்பு கிடையாது, வேலை தருகிறோம் என்கிற அரசியல் இல்லை. 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை தருவேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தேன், நான் இன்ன காரணங்களால் கொடுக்க முடிந்தது அல்லது கொடுக்க முடியவில்லை என்கிற ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு மக்களை பொருளாதார, அரசியல், சமூக நிலையில் மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ள ஒரு ஆட்சி,
அந்த ஆட்சிக்கு தலைமைக்கு வர வேண்டிய நபர்கள், கட்சிகள் பேச வேண்டிய பேச்சு என்னன்னா, அதே ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு பொருளாதார சமூகியல் காரணிகளை அடுக்கி அடுத்த 5 ஆண்டுகளில் என்ன விதமான சட்டங்களை ஏற்றி எவ்வாறு மக்களை மேம்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை நேரடியாக கவுண்டர் கொடுப்பதற்கு தகுதியற்ற பிரதமர் தான் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் முஸ்லீம் லீக் வாடை வீசுகிறது என்று மதச்சாயம் பூசுறார். முஸ்லீம் லீக் வாசம்னா என்னன்னு விளக்கணுமா இல்லையா மக்களுக்கு? நன்றி சார், நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.